بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم بأموالهم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. எனது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார்கள் அழைத்தவற்றை சற்று அடிபடாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி 1448வது ஆண்டு புத்தாண்டு அல்லாஹ்வின் கிருபையால் அவருடைய நாட்டத்தால் நேற்றைய முந்தைய தினம், அதாவது புதன்கிழமை பிறந்திருக்கிறது நம்முடைய வாசை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை சொல்வதென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படி சொல்வதாக சொன்னார்கள்: காலத்தை நான் நிர்வகிக்கிறேன், நான் தான் காலத்தையே நிர்வாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட அந்த காலத்தை சுழற்றிக் கொண்டே இருக்கிறான். அந்த சுழன்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தின் அளவு ஹிஜ்ரி 1448வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்றைய ஜும்மாவிலே ஹிஜ்ரி 1448 என்ற தலைப்பின் கீழே தான் நாம் சிந்திக்கிறோம். ஹிஜ்ரி காலத்தை பொறுத்தவரையும் சந்திர மாதத்தை அடிப்படையாக கொண்டது. சந்திர காலாண்டரை எல்லா காலத்திற்கும், எல்லா இடத்திற்கும், அனைத்து வகைப்பட்ட மனிதர்களுக்கும் ஏற்றதாக இருக்கிறது, எளிமையானதாக இருக்கிறது. ஆய்வு செய்ய தேவையில்லை, அதிகபட்சமாக ஆய்வுகளின் கருவிகள் தேவையில்லாமலே நாட்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலாண்டர் தான் சந்திர காலாண்டர், சந்திர கணக்கு. இதன் காரணமாக தான் சீனர்கள், இந்தியர்கள், அரபியர்கள் எல்லோருமே சந்திர கணக்கை மையமாக வைத்து காலத்தை கணக்கிட்டு வந்திருக்கிறார்கள். கிமி காலாண்டருக்கு நாம் சொல்லுவோம் ஆங்கில காலாண்டர், கிரிகோரியன் காலாண்டர் என்று பெயர். அது சூரிய ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாட்களை கணக்கிடக்கூடிய ஒரு காலாண்டர். அல்லாஹ்வின் கிருபையால் இன்று நாம சிவகாசியினுடைய காலாண்டர் அடிப்படையில நம்ம காலாண்டரை பார்த்து என்ன செய்து விடுகிறோம், இன்ன தேதி இன்ன விஷயங்கள் நடக்கிறது என்ற எல்லா குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். உண்மையில் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப
சூரிய ஓட்டத்தை கணக்கிட்டு தான் நாம் நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் சிரமமானதாக இருக்கும். சூரியன் எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அதை வைத்து நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்குமே, ஆனால் அது மிகவும் சிரமமானதாக இருக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், ஒரு கிழவனோ ஒரு கிழவியோ ஒரு வயதான பெண்மணியோ வயதான ஆணோ சாதாரணமாக இரவு நேரத்தில் தெரியக்கூடிய அந்த பிறை, அந்த சந்திரன், அந்த நிலவை பார்த்து பல விஷயங்கள் நமக்கு சொல்லிடுவாங்க. இது எத்தனாவது நாளாக இருக்கிறது, என்ன பிறை, இந்த பிறைனா என்ன நடக்கும், தற்போதைய சூழ்நிலை என்ன என்ற ஒரு விஞ்ஞானி ஏற்பட செஞ்சுவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியன் நம்ம எவ்வளவுதான் பார்த்தாலும் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய கண்களை வைத்து பார்த்து அளவிட முடியவே முடியாது. அதற்கு உபகரணங்கள் கருவிகள் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திர கணக்கை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதர்கள் கூட அதை பார்த்து இது 2வது பிறை, 3வது பிறை, இது 14வது பிறை, இது என்ன செய்கிறது, முழு நிலவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இலகுவான எளிமையான ஒரு நாட்காட்டி தான் சந்திர காலம். அந்த அடிப்படையில தான் இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி என்ற அந்த காலங்களை ஹிஜ்ரி ஆண்டுகளாக, மாதங்களாக, முஹர்ரமில் தொடங்கி துல்ஹஜ்ஜில் முடிவடைகின்ற 12 மாதங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அரபி மக்களிடத்தில் 12 மாதங்களுக்கு பெயர்கள் இருந்தது தவிர 12 பெயர்கள் இருந்தது. ஆனா ஆண்டுகளுக்கு எந்த பெயரும் இல்லை. எப்படி அவர்கள் காலத்தை இருந்தார்கள் என்று சொன்னால், அந்தந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறதோ அந்த நிகழ்வை வைத்து அதற்கு பெயரை வைத்து விடுவார்கள். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கஅபத்துல்லாஹை இடிப்பதற்காக ஆபிரஹா யானைப்படையை திரட்டி வந்தார். அந்த நிகழ்வை வைத்து அந்த ஆண்டுக்கு யானை ஆண்டு என்று வரலாற்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், யானையை திரட்டிட்டு வந்தாங்க கஅபத்துல்லாஹை இடிக்கிறது. இது மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அந்த நிகழ்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை வைத்து வருவது அரபியல் பழக்கமாக இருந்தது. இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அப்படியே சென்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் அப்படியே சென்றது. அடுத்ததாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில், உண்மையிலேயே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம் இருக்கிறது ரொம்ப பெரிய காலம். அவருடைய காலத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டது. இன்று நாம் இலகுவாக சரியத்திலே சில விஷயங்களும் சரி, உலக ரீதியாகவும் சரி, சில விஷயங்களை எளிமையான முறையில் நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் அது உமர் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உமருடைய நாவோட அல்லாஹ் பேசுகிறார். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுக்கலாமே சொல்லுவாங்க. அந்த நேரத்துல அதே மாதிரி அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், நபிக்கு கட்டளை போடுவான், அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய வாயில அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்றாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலங்கள் பொற்காலம். இஸ்லாமிய சாம்ராஜ்ய மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் தான். அதிகமான 2 லட்சத்துக்கும் அதிகமான பலபலவை ஆட்சி செய்தவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஆண்டுக்கு பேர் வைக்க வேண்டும், ஒரு குறிப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால் ஒரு என்ன செய்யணும், ஒரு வரலாற்று நிகழ்வுகளை குறித்துக் கொள்வதற்கு, கடிதம் போக்குவரத்துகளை குறித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆண்டுகளின் எண்ணிக்கை, ஒரு பேருக்கு தேவைப்படுகிறது என்ற யோசனை வருகிறது. இந்த யோசனையை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி. அவங்க தான் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எழுதுறாங்க, ஜனாதிபதி உமர் அவர்களே, உங்களிடத்தில் கடிதம் வருகிறது, ஆனால் அதில் தேதி குறிப்பிடப்படாது. அதே மாதிரி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தேதிகள் குறிப்பிடப்படாது. ஆகையினால தேதிகள் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு
நடக்கிறது. அப்பொழுது எதிலிருந்து ஆண்டுடைய துவக்கத்தை ஆரம்பிக்கலாம்? கிறிஸ்து பிறந்தது பின்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரியான ஹிஜ்ரி ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டை இஸ்லாமிய ஒரு துவக்கத்தை எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற ஆலோசனை முன்வைக்கப்படுகிறது. 4 கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபித்துவம் பெற்ற அந்த நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த நாள், இப்படி 4 விஷயங்களும் முன்வைக்கப்படுகிறது. எதை ஆண்டினுடைய தொடக்கமாக ஏற்படுத்தலாம்? கடைசியாக முடிவானது எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச அந்த நாளை தான் ஆண்டினுடைய துவக்கமாக முடிவு செய்கிறார்கள். கருத்துக்கள் சொல்லப்பட்ட 4 கருத்துமே மிக பிரதானமானது. சல்லாலிசின் பிறப்பு மிக உன்னதமானது, சல்லாலிசின் இறந்த நாள் மிக உன்னதமானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது மிக உன்னதமான நாள். இருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளை தேர்வு செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமே ஹிஜ்ரத் தான். சஹாபாக்களுடைய ஆகப்பெரிய தியாகம் ஹிஜ்ரத் தான். ஏன்னா ஒரு ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியில கிளம்பணும். அப்ப அந்த ஹிஜ்ரத் இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்த அந்த ஹிஜ்ரத் ஏற்படுத்திய அந்த தினத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்ட அந்த நாளை ஆண்டினுடைய துவக்கமாக ஏற்படுத்தலாம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் முடிவு செய்யப்பட்டது. அதிலிருந்து ஆரம்பித்தது. சரியாக அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிபி 622 ஜூலை 16ஆம் தேதி ஹிஜ்ரி முதலாம் ஆண்டின் முதல் நாளாக ஏற்படுத்தப்பட்டு இன்று 1448 மூன்றாவது நாளிலே நாம் எல்லாம் இருந்தோம். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சீடர் பல நல்ல விஷயத்துல இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஹிஜ்ரி ஆண்டை ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி செஞ்ச 3வது தினத்தை ஏற்படுத்துறதுனால அந்த ஆண்டுக்கு ஹிஜ்ரி ஆண்டு. நம்ம இஸ்லாமிய ஆண்டு சொல்வது ஹிஜ்ரி என்னன்னு கேட்கிறோம். அந்த ஹிஜ்ரத்துல இருந்து தான் அந்த ஹிஜ்ரத் செஞ்ச நாளை முதல் நாளாக அவங்க ஏற்படுத்துறதுனால அந்த ஆண்டுகளுக்கு பேர் ஹிஜ்ரி காலாண்டு, ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்பட்டது. சீனர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. 12 ஆண்டுகளுக்கு 12 விளக்குகள் பேர் இருக்குமா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாய் ஆண்டு சொல்லி கொண்டாடுறாங்க. நீங்க பார்த்துக்கலாம், டிவியில பத்திரிகையில பார்த்துக்கலாம். நாய் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு. இப்படியெல்லாம் அரபியர்களை பொறுத்தவரையும் இஸ்லாத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக வேடிக்கை வினோதம் இருந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு கிடையாது, கேளிக்கை இருந்தது கிடையாது. ஹிஜ்ரி ஆண்டுக்கு பின்னணியில் மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது. ஹிஜ்ரத் மக்காவிலே 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை உழைப்பையும் செய்தார்கள். ஆனால் இஸ்லாத்துடைய வளர்ச்சி மிக குறைவு. சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு கிளம்பி மதீனாவுக்கு சென்றார்கள். இஸ்லாத்துடைய வளர்ச்சி அதிகம். 5 வருடத்துல மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு 5 வருடத்தில் கீழ் திசை, கிழக்கு திசை, மக்காவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாதி முறைசாரத்தை ஒரு 70-80 கிலோமீட்டர் வரலாற்று இருக்கிறார்கள். அப்படியே சின்னமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 7 வருஷத்துல 100 மைலுக்கு மேல சிரியா வரைக்கும் இந்த இஸ்லாம் வாங்கியது. இப்படியாக எப்பொழுது மதீனாவுக்கு சென்றார்களோ, சல்லாலிசின் மதீனாவை 10 ஆண்டு காலம் ஆட்சி, 10 ஆண்டு காலம் இங்கே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மக்காவே வென்றெடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வந்துட்டு மதீனாவில் இருந்த மதீனாவுடைய சஹாபாக்களுடைய உதவியோடு, அல்லாஹ்வுடைய உதவியோடு மக்காவே வென்றெடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாற்றம், பெரிய மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத் மூலமாக ஏற்பட்டது. அதனால ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது
ஏதோ மற்றவர்கள் மற்ற சீனர்களை போன்றோ அல்லது மற்றவர்களை போன்றோ ஏதோ வினோதமானது விளையாட்டானது ஹிஜ்ரி ஆண்டை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஹிஜ்ர சதாலயம் மிகப்பெரிய தியாகம், சஹாபாக்களுடைய மிகப்பெரிய தியாகம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் எப்ப நடந்துச்சோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்களோ அந்த நாளை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய காலாண்டரை இஸ்லாமிய ஆண்டின் முதல் நாளாக அறிவித்தார்கள். உண்மையிலே கபூலாயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அது ஒரு சிறப்பான முடிவாக தான் இருக்கும். இஸ்லாமிய வருடம் ஹிஜ்ரி என்ற அடையாளத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது மிக உன்னதமான காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாம் வளர்ந்தது அந்த ஹிஜ்ரத் மூலமாக தான் என்ற அடிப்படையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரியை தேர்வு செய்தார்கள். உண்மையில் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அடிப்படையான ஹிஜ்ரத் தான் இருக்கிறது. கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களுடைய மனைவியை பிள்ளையை கொண்டு விட்டுவாங்க. பெரிய தியாகம் செஞ்சாங்க. விட்டு வந்துட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், விரும்பு குண்டத்துல தூக்கி எரியப்படக்கூடிய சூழ்நிலையில் கூட அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். மிகப்பெரிய தியாகம். அதற்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட குறைவில்லாத தியாகத்தை தான் சஹாபாக்கள் ஹிஜ்ரத்திலே செய்தார்கள். சொந்த ஊரை விட்டு போறதுங்கிறது அவ்வளவு பெரிய லேசான காரியம் இல்லை. குறிப்பா அந்த அகதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய சிரமங்கிறது அகதிகளுடைய முகாம்களை போய் பார்த்தா தெரியும். இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் பல வருடங்களுக்கு முன்பாக பல நாடுகளுக்கு இலங்கை அகதிகள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய நிலைமை இன்னமும் அகதிகளாக தான் இருக்கிறார். இன்னமும் அவர்கள் பலவிதமான சிரமங்களை அனுபவித்துதான் கொண்டுதான் இருக்கிறார். இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த ஒரு நபர் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி நீங்கள் படித்திருக்கலாம். ராமேஸ்வரத்தில் அவர் வந்திருக்கிறார். கடுமையான பசி. இலங்கையிலிருந்து அகதியாக வந்த ஒரு நபர், ஒரு இடத்துல மனிதர் கடுமையான பசிக்கு யாசனை கேட்கிறார். பசிக்குது, எனக்கு யாராவது கொடுங்க அப்படின்னு. அதுல ஒரு நபர் அவர் பார்த்து, உனக்கு கையெல்லாம் நடனாம இருக்குது, ஏன் நீ உடஞ்சி சாப்பிட முடியுதானே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு கடினமான முறையில் பேசிட்டார். உடனே அவர் அழுந்தார். அழுதுட்டு சொன்னாராம், நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதி. நான் சில மாதங்களுக்கு முன்பாக இலங்கையிலே நான் பல லட்சத்துக்கு சொந்தக்காரன். எனக்கு வேலை செய்வதற்கு நிறைய ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் நான் பசியோடு இருக்கிறேன். பசி தாங்க முடியாமல் தான் உங்களிடத்தில் நான் யாசிக்கிறேன் என்று சொன்னார். பத்திரிகையில் வந்து செய்தி. இப்படியாக அகதிகளுடைய நிலைமை இருக்கிறதே மிகப்பெரிய மோசத்துக்குரியது, மிகப்பெரிய பரிதாபம். ஒரு நாட்டில இருந்து எந்த காரணமோ, இயற்கையாகவோ இயற்கை பேரிடரோ அல்லது போரின் மூலமாகவோ வேறு எது காரணத்தினால் ஒரு நாட்டை விட்டு துறந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கவலை. எந்த உண்மையும் நமக்கு கிடைக்காது. உலக வரலாறு எடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அகதியுடைய வாழ்க்கையை முறைப்படுத்துறது தான் எல்லா இடங்களையும் பேசுகிறது. ஐநா சபையிலிருந்து எல்லா சோவியத் யூனியன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்களையும் ஆலோசனை செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அகதிகளை பற்றி தான். அகதிகளை என்ன செய்யுது? ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளும் என்ன நினைக்கும் தெரியுமா? இது என்னுடைய நாடு, இது இங்க யார் இருக்காங்க, இங்க உள்ள குடிமக்களுக்கு தான் இவ்வளவு உரிமை, வெளியில் இருந்து வருவோருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படித்தான் எல்லா நாடுகளுமே பார்க்கிறது. இன்னைக்கு இலங்கை, பாகிஸ்தான், சோமாலியா ஒவ்வொரு நாட்டிலிருந்து என்ன செஞ்சாங்க, அகதிகளாக பல நாடுகளில் இருக்கிறாங்க. குறிப்பாக பலஸ்தீனத்துடைய
இன்றைக்கு அகதை வாழ்க்கை இப்படி இருக்கிறது. இதை விட மோசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முதல்ல ஹிஜ்ரத்னா என்ன என்று பார்க்கும் பொழுது, ஹிஜ்ரத்னா முதல்ல குடிபெயர்தல் அப்படின்னு அர்த்தம். ஹிஜ்ரத்ங்கிறது அரபி வார்த்தை. அதற்கு அர்த்தம் பார்க்கும்போது குடிபெயர்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்பது தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக சஹாபா பெருமக்கள் சொந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு சென்றதுதான் ஹிஜ்ரத். மக்காவில் என்ன செய்ய முடியல அப்படின்னா நிம்மதியை தொழுக முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா நம்ம அடிக்கடி யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே கரெக்டா இல்லா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ரொம்ப யோசிக்கிறோம். எல்லாருக்கும் அல்லா எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான், எனக்கு எதுவுமே இல்லை, நான் பலகீனமா இருக்கிறேன், காசு இல்லை, பணம் இல்லை, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நிறைய கொடுத்துருக்கேன், எவ்வளவு அர்ப்பணிக்க கொடுத்துருக்கான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சஹாபா பெருமக்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்காவில் நிம்மதியாக தொழ முடியாது. எங்கேயோ ஆற்றுகளை பள்ளத்தாக்கிலிருந்து தொழுது கொண்டிருந்தாங்க. ஒளிஞ்சு தொழுகணும். இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படி இருக்குதான்? நம்முடைய பெரிய பெரிய பள்ளிவாசல்கள், ஒளி செய்வதற்கு பெரிய பெரிய இடங்கள், யாருடைய சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையை பறிக்க முடியாது. யாராவது பள்ளிவாசலுக்கு தொழுது போனா அப்படின்னா யாரும் தொழுது போறாங்க. அன்றைய காலகட்டத்துல தொழுகையாக தொழுதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா காஃபி சரி பிடித்துக் கொள்வார்கள், அடித்தே கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒரு காலத்திலே மக்காவில் இருந்தது. தன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக சஹாபாக்கள் சொந்த ஊரை விட்டு, தன்னிடத்தில் இருந்த சொந்த வீட்டை விட்டு, சில சஹாபாக்கள் மனைவி மக்களை விட்டு இப்படியெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மிகப்பெரிய தியாகம். மதீனாவுக்கு சென்றார். ஆனால் மதீனா இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு பூமி. அதனால்தான் மதீனா வாசிகளை சஹாபாக்களை அன்சாரிகள் என்று சொல்கிறார்கள். அன்சாரிகள் என்ன தெரியுமா? உதவி செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். உண்மையிலேயே மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மதீனா வாசிகள் அப்படியே செஞ்சாங்க, மக்கா வாசிகளை வரவேற்றாங்க. ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ் நம்ம சிந்தனைக்கு யோசித்து பார்த்தோம்னா புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு சஹாபாக்களை இணைத்து விட்டார்கள். மக்காவாசிகளை மதீனாவாசிகளோடு சகோதரர்களாக இணைத்து விட்டார். குடும்பத்தில் ஒருத்தராக ஆக்கி விட்டார். அதையும் அன்சாரி சஹாபிகள் ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவாசிகள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவாசி, மக்காவில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசியாக இருக்கக்கூடிய சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட சகோதரனாக இணைச்சிருக்காங்க. இப்ப சஅத் இப்னு ரபியா அன்சாரி தோழர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே, என்கிட்ட 2 வீடு இருக்குது, ஒரு வீடு நீங்க எடுத்துக்கீங்க. என்கிட்ட 2 தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டத்தை நீங்க எடுத்துக்கீங்க. என்கிட்ட 2 மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கு யார பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அந்த மனைவியை நான் தலாக் போடுறேன், அவளை நீங்க திருமணம் முடிச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நம்முடைய வாசையை சொல்வதற்கான அகதிகளாக எதுவுமே இல்லாமல் வந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க இவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நெகிழ்ந்து போயிட்டு சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், கடை வீதிக்கு வழியை காட்டுங்க, கடத்தரவு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க, நான் ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. கடத்தரவுக்கு போனாங்க. ஒரு சிறிய அளவுடைய வெண்ணெய் வாங்கி வியாபாரம் செஞ்சாங்க. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரரானாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க வச்சிருந்த தங்க வெளியில கோடாரி போட்டு வெட்டி எடுக்கிற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்ப என்ன கிடைக்குன்னு யோசிப்போம். யாராவது உதவி செய்ய முன் வந்துட்டா உடனே ஏற்றுக்கிறோம். அன்சாரி சஹாபி அவ்வளவு முஸ்லிம்களாக உதவிகளாக இருந்தாங்க. யாரு சொல்றாங்க? ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து அகதிகளாக வந்தா
சொல்லிக் கொடுத்தவர்கள் அன்சாரி சகாக்கள். அதனாலதான் சல்லாஹு என்ன சொன்னாங்க, அன்சாரி சகாக்கள் அவ்வளவு பிரியம். அதனால ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதை சொல்லுவாங்க, அன்சாரி சஹாபிகள் மதீனாவாசிகள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து நடக்கிறார்களோ அந்த பாதையை நான் நடப்பேன் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு உதவியாக இருந்தவர்கள் மதீனாவாசிகள். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் அகதிகளுடைய நிலைமை ரொம்ப மோசம். பாலஸ்தீன் சமீபத்தில் நம்ம பாலஸ்தீன் போனோம், நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் இந்த வீடு வாசல் எல்லாமே விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. இந்த வெளியேறிகள் அகதிகள் இவருக்கெல்லாம் தெரியும். இந்த ரஃபால என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க கூடாரம் அடிக்கும் போது அந்த ரஃபாவை விட்டு வைக்காம இஸ்ரேல் தாக்கியது இன்னும் தாக்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஐநாவில் இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நடந்தும் கூட பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஈமான், அசைக்க முடியாத ஈமான். சாதாரண ஒரு பிரச்சனை நம்ம ஓடி போயிடுவோம், எல்லாம் பாதுகாக்க இந்த பிரச்சனை வரக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ரீதியாகவும் வேறு ஏதாவது சாதாரண பிரச்சனை வீட்டுல போய் தாப்பாம வெளியே வரமாட்டோம். பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு ஈமான் இருந்து இன்னைக்கு உள்ளவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப பார்த்து பேசிட்டு இருக்கவங்க அடுத்த குற்றம் இருந்துச்சு அப்படின்னு அடுத்து இருக்க மாட்டாங்க. தாயகத்தை இருந்த குறைந்தைகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, கைகால் ஒடிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இப்படி எல்லாம் அசைக்க முடியாத ஈமான் காரணமாக அந்த நாடு என்ன செஞ்சிருக்கு, இன்னும் ஓடி அல்லாஹ்வுடைய பெரிய அகதிகளுடைய நிலைமை இருக்கிறது மிக மோசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவாசிகள் அடைக்கலம் கொடுத்தார்கள், ஆதரவு அளித்தார்கள், மிகப்பெரிய தோழமையாக நடந்து கொண்டார்கள். பத்ருடைய யுத்தம் வந்தது, நிறைய யுத்தங்களை சந்தித்தார்கள், அத்தனையிலும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவி விரிவடைந்தது. அது மட்டுமல்ல, அப்பேற்பட்ட தியாகத்துக்கு பின்னால் உள்ள இஸ்லாத்தை இன்று நாம் எப்படி எடுத்து நடக்கிறோம். மிகப்பெரிய தியாகம் இதில் செஞ்சு நமக்கு என்ன இஸ்லாம் வந்துச்சு. இன்னைக்கு இஸ்லாமியனா தொழுகணும், ஆனா நம்ம தொழுகிறதுல வழங்கினோம். இஸ்லாமியனா இப்படிதான் நடக்கிற சரியத்துப்படி ஏமாற்ற கூடாது, ஹலால் ஹராம பேரும். இன்னைக்கு குறிப்பாக வருமானத்தை சரியா வச்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய உலகத்துடைய சூழ்நிலையா என்ன தெரியுது. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படி வந்தாலும் காசு கிடைச்சா போதும், நம்முடைய வருமானத்தை பத்தி அதை பத்தி ஹலால் ஹராம் தேவையில்லை, எப்படி வந்தாலும் போதும். இஸ்லாத்தை தன்னுடைய மனைவி, மக்கள், வீடு, வாசல், தோட்டம், துறவு எதுவும் தேவையில்லை தூக்கி போட்டு வந்தாங்க சஹாபாக்கள். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாக்க என்ன நடந்தாலும் சரி காசு பணம் தான் முக்கியம். அது ஹலாலா ஹராமான்னு தேவையில்லை, காசு பணம் கைக்கு வந்தா போதும். இந்த உலகம் ரொம்ப குறைவான காலகட்டம். சஹாபாக்களுடைய தியாகங்கள், அந்த தியாகத்தின் விளைவாக நாம் இங்கெல்லாம் இஸ்லாமியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. வரக்கூடிய வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஹிஜ்ரி என்ன செய்ய 1448 ஆயிடுச்சு. காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இனி வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழணும். என்னுடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாக்கிக்கிறோம், ஹலால் ஹராம பேரணும். இன்னையில இருந்தாவது சொல்லுவாங்க, என்ன ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தணும். எல்லாரும் இன்னையில இருந்தாவது என்ன செய்யணும், மௌத்து வரைங்க தொழுகையை விடாமல் கொள்ளணும். இதுவெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான உறுதிமொழிகள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹிஜ்ரியுடைய 1448வது வருடமாக இருக்கிறது. வரக்கூடிய வருடங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சரீர சுகத்துடன் இபாதத்திற்குரிய நீடித்த ஆயுளை வழங்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக, ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசல் தவால்